இவங்க ஒரு அற்புத வாளை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆத்துல இருக்கிற ஒரு ஜந்து கிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஜந்து எப்படின்னா லேடிஸ் விஷயத்துல ரொம்பவே வீக். அதனால அதுல இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்பவே செக்ஸியா போய் அந்த ஆத்துக்கு முன்னால உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த ஜந்துவும் அந்த ஆத்துக்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து அந்த ஜந்துவுடைய ஒற்றனான ஒரு நண்டு அதோடைய ஷோல்டர் மேல ஏறி இந்த பொண்ணு உன்னை மயக்கி ஏமாத்த வந்திருக்கா, அந்த மரத்து பின்னால வேற 3 பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுது. அதனால அந்த ஜந்து பயங்கர கோவப்பட்டு அப்படியே வெளியில வந்து அந்த பொண்ணுடைய காலை பிடிச்சு அவளை அட்டாக் பண்ண பாக்குது. உடனே அவளுடைய டீம் ஆளுங்கெல்லாம் அங்க வந்துடுறாங்க. அதனால அந்த ஜந்து அவளை விட்டுருது. அதுக்கப்புறம் அவங்க கூடவே இருக்கிற ஒரு சூனியக்காரி என்ன பண்றான்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் லிக்விட் எடுத்து அழுகி போன ஆப்பிள் மேல ஊத்துறா. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் அந்த சூனியக்காரி எடுத்து சாப்பிடுறா. சாப்பிட்ட உடனே பார்த்தா அவ ஒரு அழகான பொண்ணு மாதிரி மாறிடுறா. மாறி அந்த ஜந்து முன்னால போய் நிக்கிறா. அந்த ஜந்துவே அவளை பார்த்து மயங்கி போயிடுது. இந்த தடவையும் அந்த நண்டு அந்த ஜந்துவுடைய ஷோல்டர் மேல ஏறி இவளும் உன்னை ஏமாத்த தான் வந்திருக்கா, இவ உண்மையிலேயே ஒரு சூனியக்கார கிளவின்னு சொல்லுது. ஆனா அந்த ஜந்து நம்புற மாதிரியே இல்ல. அந்த நண்டை ஒரே தட்டா தட்டி